வணக்கங்களே, ஸ்பிரிச்சுவல் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசிகள் 3ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதும் பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள். ஸோ ராசிக்கு பார்க்கறது லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறோம், மகர ராசிக்கான பலன்களை பார்க்கணும், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். உங்கள் ஜனகால ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்கிறதோ அதை நோட் பண்ணி வச்சு மிங்கிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் பணம் ஈர்க்கும் முறை. ஸோ என்ன பணத்தை எப்படி ஈர்ப்பது, என்ன மெத்தட்ஸ், என்ன மந்திரங்கள்ங்கிற விஷயங்களை சொல்லியிருக்கோம். மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ கண்டிப்பாக பாருங்கள். மேஷராசி. ஸோ மேஷராசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி செவ்வாய் இப்போ 3இல், அதுவும் செவ்வாய் சுயசாரி மிருகசேஷத்தில் போயிட்டுருக்கார். ஸோ கொஞ்சம் கற்பனையில் நமக்கு நடக்காத ஒரு விஷயம் நடந்த மாதிரி ஒரு ஃபீலில் கொஞ்சம் டென்ஷனாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கணும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பக்கத்து வீட்டுக்காரர்கிட்டையோ பக்கத்து வீட்டு நண்பர்கள் இவங்க விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். ஏதாவது வாக்குவாதங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த 3, 8ங்கிற ஒரு காம்பினேஷன் வரும், அது மாதிரி வரும். அதுவும் 2, 7ஆம் அதிபதியான சுக்கிரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிறப்பான விஷயங்கள். அதில் பார்த்திங்கன்னா சுக்கிரனுடைய இதில் இப்போ சுக்கிரன் 6ல் நீச்சமாகும்போது கொஞ்சம் நமக்கு வேலையில் சின்ன மனசலனங்கள், மன கஷ்டங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கணவன் மனைவிக்கு தேவையில்லாத ஒரு முரண்கள், தேவையில்லாத ஒரு மனசில் அவங்க இப்படி ஏதாச்சும் ஒரு கஷ்டங்களோ இல்லை மனைவி சார்ந்த விஷயங்களோ சின்ன ஸ்ட்ரெஸ்ஸோ வரும். அதே நேரத்தில் வேலையிலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வேலையில் மேலதிகாரிகள் ஏதாச்சும் இடவிடமாக பேசுறதுக்கான வாய்ப்பு, வேலை பலுக்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஃபீல் கண்டிப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 8ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 8ஆம் அதிபதியான செவ்வாய் 3இல் இருக்கும்போது கொஞ்சம் கற்பனையில் கொஞ்சம் அதிகமான ஒரு நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையோ டென்ஷனையோ கொண்டு வந்துவிடும். அதனால் கொஞ்சம் நம்ம பார்த்துருந்தோம். ஏன்னா 8, 3ன்னும் போது கொஞ்சம் அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை இல்லாத ஸ்ட்ரெஸ்ஸை நம்மளே வர வச்சுப்போம். இல்லைன்னா எவனாச்சும் கொளுத்தி போட்டுருவோம். நம்ம திக்குன்னு குதிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். ஸோ அதனால் கோவப்படுறதுக்கு முன்னாடி நம்ம எது கோவப்படுறோம், ஏன் கோவப்படுறோங்கிறத யோசித்து நம்ம கோவப்படணும். ஏன்னா அர்த்தமே இல்லாமல் கோவப்படுறது ஒரு தேவையில்லைன்னு சொல்லுவேன். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. மற்றபடி 9ஆம் அதிபதியான குரு ஒரு 4இல் இருக்கும்பொழுது சிறப்பான விஷயங்கள். ஸோ நல்ல ஒரு விஷயங்கள், நிறைய ஒரு வீடு மனை சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள், கொஞ்சம் விரயங்கள் ஏற்பட்டாலும் அது உங்களுக்கு ஒரு பாதிதைனா கொஞ்சம் விற்று ஒரு பணம் வரணும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும். அதே நேரத்தில் அப்பா சார்ந்த விஷயங்கள் இல்லை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வெளிநாட்டில் இருக்கும் சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லது. 10, 11ஆம் அதிபதியான சனி இப்போ 12இல் வக்கரமாகும்போது தொழில் ரீதியான விஷயம், நிறைய பணம் காசு போன்ற விஷயங்களை அதீதமான உழைப்பு போட்டு பணம் கொஞ்சம் டிலே ஆகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ மற்றபடி புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிறப்பான விஷயங்கள் இருந்தாலும் இது ஒரு சின்னது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் கொஞ்சம் டிலேவும் கொடுக்கும். இதே உங்கள் ஜனகால ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருந்தால் சிறப்பான பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்க தசாபதி பலன். மேஷ லக்னமாக இருந்து சூரியன் தசாபதி இருந்தாலும் சூரியன் 5ஆம் அதிபதி இப்போ 4இல் இருக்கும்போது குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா 5ஆம் அதிபதி 4 இருக்கும்போது அந்த மாதிரி விஷயங்களை கொடுக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுடைய அதுவும் சனியுடைய சார்பிலும் கொஞ்சம் கோபதாபங்கள் செலவுகள் அதிகமாக வர மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும். மேஷ லக்னமாக சந்திர தேசாபத்தி இருந்தாலும் சந்திரன் சிறப்பான விஷயங்கள். ஸோ சந்திரன் உங்கள் தொழில் ரீதியான விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள், கொஞ்சம் நம்ம வீடு பராமத்து வேலைகள், வண்டி பராமத்து வேலைகள்லாம் கண்டிப்பாக ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. மேஷ லக்னமாக செவ்வாய் தேசாபத்திலும் கற்பனையில் நிறைய சந்தேகங்களாக கொஞ்சம் மன உளைச்சல்கள் இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கும். செக் இஷ்யூ பண்ணுறது, டாக்குமெண்ட் கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி 1க்கு 4 வாட்டி யோசித்து கையெழுத்து போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. மேஷ லக்னமாக இருந்து ராகு தேசம். ராகு 11இலும் சிறப்பான விஷயங்கள், நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் நல்லாயிருக்கு. ஆனால் இப்போ ராகு இப்போ செவ்வாயுடைய சாரத்தில் இருக்கும்போது திடீர் அதிர்ஷ்டங்கள், விபரீத ராஜ யோகங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. மேஷ லக்னமாக இருந்து குரு தேசாபுத்தி அந்தரங்கள். குரு என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படின்னும் போது குரு இப்போ இருக்கிறது பார்த்திங்கன்னா 4இல் இருக்கார், அது உச்சமாக இருக்கார். அது சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் வீடு பராமத்து வேலைகள், வண்டி வாகனம் கொஞ்சம் செலவழிக்கிறதுமான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். மேஷ லக்னமாக இருந்து சனி தேசாபுத்தி அந்தரங்கள். சனி பார்த்திங்கன்னா ஒரு 12இல் வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் செலவுகள் கடங்கி இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் லாபங்கள் வந்தாலும் கொஞ்சம் ஸ்லோவாக வருதோ அப்படிங்கிற ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். மேஷ லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரங்கள். புதன் சிறப்பான விஷயங்கள், நல்ல ஏற்றங்களையும் நல்ல லாபங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே நல்லாயிருக்கு. அதுவும் புதன்
நல்ல ஒரு இன்கம் சோர்ஸை கொடுக்கும். வீடு மனை விற்பனை சம்பந்தமான விஷயங்கள் பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பாகவே ரொம்ப சூப்பராக இருக்குது. மேஷ லக்னமானது கேது தேசாபதி. கேது வந்து பார்த்திங்கன்னா 5ல் இருக்கும்போது குழந்தைகள் சம்பந்தமாக கொஞ்சம் கடன் வாங்குற சூழ்நிலை ஏற்படுத்தும். அதேமாதிரி பூர்வீக சொத்தில் வந்து ஏதாச்சும் லிட்டிகேஷனோ கேஸஸ் வருதுன்னா கொஞ்சம் உட்காந்து பேசி தீர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மேஷ லக்னமானது சுக்கிர தேசாபதினும் சுக்கிரன் வந்து இப்போது வந்து உங்களுக்கு 6ல் நீச்சமாக இருக்கும்போது கொஞ்சம் மன உளைச்சல்கள், வேலையில் வந்து தேவையில்லாத ஒரு மன சலனங்கள் வர்றதுக்கான இப்போ கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து சின்னதாக வந்து கொஞ்சம் மன வருத்தம் வரும். இப்படி பேசிட்டாங்களேங்கிற ஒரு மன வருத்தங்கள் வரும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார ஒரு பிரார்த்தனை, ஒரு பர்டிகுலர் டைம் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ ரிஷபராசி. ஸோ ரிஷபராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சுக்கிரன். சுக்கிரன் வந்து இப்போ 5ல் இருக்கார். 5 வந்து நீச்சமாக இருக்கும். குழந்தையோட நடவடிக்கைகளில் வந்து நமக்கு சின்னதாக வந்து ஒரு மன உளைச்சலையோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸை ஏற்படுத்தும். அது கொஞ்சம் மனக்காயங்களை ஏற்படுத்தும். ஸோ ஆல் இந்த கேம். பட் லாபங்கள், ஆன்மீகம் சம்மந்தமான விஷயங்கள், பூர்வீகம் சம்மந்தமான விஷயம், லாபங்கள் வருமானம், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் 2, 5ஆம் அதிபதியான புதன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2ல் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பயணங்களாக நல்ல ஒரு முன்னேற்றங்கள், சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள், பின்னாடி ஏதாச்சும் சொல்லுவாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு 4ஆம் அதிபதியான சந்திரன். ஸோ 4ஆம் அதிபதி சந்திரன் வந்து 11ல் வீடு மனை சொத்துக்கள் மூலியமாக நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வரதுக்கான வாய்ப்பாக இருக்குது. வாரத்தின் இறுதியில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வீடு சேல்ஸ் சம்மந்தமான விஷயங்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 6ஆம் அதிபதி. ஸோ 6ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு வந்து 5ல் இருக்கும்போது வேலை பலுக்கள் இருக்கும். வேலையில் வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையோ டென்ஷன்ஸையோ ஏற்படுத்தி அதனால் ஒரு சின்ன மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கணும். ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலை செய்பவர்கள் சில பேர் வந்து கடன், என்னை இப்படி பேசிட்டாங்கன்னு சொல்லிட்டு கடனை வந்து திருப்பி அடைக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது வேலையிலும் வந்து ஒரு மனசலனங்கள் இருக்கும். ஸோ என்னடா அது இப்படி போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்களா மாதிரி ஃபீல் இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. வருமானத்துக்கு எந்த குறையும் இருக்காதுங்க. ஸோ அது ரொம்ப ப்ளஸ்ஸு. கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். அதுக்கப்புறம் 7ஆம் அதிபதி. ஸோ 7ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 7ஆம் அதிபதியான செவ்வாய் 2ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சி சம்பந்தமான விஷயங்களை, அற்புதமான பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் கைகூடி வர்றதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு 8ஆம் அதிபதி மற்றும் 11ஆம் அதிபதியான குரு உங்களுக்கு வந்து 3ல் இருக்கும்போது நல்ல ஏற்றுக்கு நல்ல விஷயங்கள் நடக்குமானால் கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸான ஒரு விஷயங்கள். ஏன்னா வந்து 3ல் இருக்கும்போது அது 8ஆம் அதிபதியாக இருக்கும்போது ஒரு பிரச்சனையை நம்மளே ரொம்ப பெருசாக பூதாகரமாக வந்து க்ரியேட் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து திடீர் அதிர்ஷ்டங்கள், ஏதாச்சும் திடீர் அதிர்ஷ்டங்களால் ஒரு பெரிய பணம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் 10, 11ஆம் அதிபதியான உங்களுக்கு வந்து 9, 10ஆம் அதிபதியான சனி வந்து 11ல் இருக்கும்பொழுது நல்ல லாபங்கள், தொழில் நல்ல லாபங்கள், வெளிநாட்டில் இருக்கணும் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இதுதான் சனி வக்கரமாக இருக்கனால கொஞ்சம் ஸ்லோவாக வர மாதிரி ஃபீல் இருக்கும்போது எல்லாமே சிறப்பு தான். ஸோ 12ஆம் அதிபதியான செவ்வாய் இப்போ உங்களுக்கு வந்து 2ல் இருக்கும்போது குடும்பத்துக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறது, கொஞ்சம் செலவினங்கள், சுப செலவுகள்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் வந்து அது பண்ணி தான் ஆகணும். மற்றபடி என்னங்க, இதுவரை 10 பொது பலன்கள். இப்போ தசாபதி பலன்கள். ரிஷப லக்னமாக இருந்து சூரியன் தசாபதி இருந்தாங்க. சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ஆம் அதிபதி 3ல் இருக்கும்போது வீடு மனை சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து லாபகரமாக விற்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. தாயார் சம்பந்தமான விஷயங்கள் வந்து சின்ன மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ரிஷப லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்தரங்கள். சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ஆம் அதிபதி சிறப்பான லாபங்களையும் நல்ல ஏற்றங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வாரத்தின் இறுதி பகுதியில் ஏதாச்சும் லேண்டு சேல்ஸு ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கணும் நல்ல லாபங்கள் வரும். கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ரிஷப லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரங்கள். செவ்வாய் வந்து 7. ஸோ 7ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து 2ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கான வாய்ப்புகள், அதற்கான கொஞ்சம் செலவு பண்ணுறமான ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். செலவினாலும் சில பேர் வந்து கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தியாக இருக்கிற ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும். ரிஷப லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்தரங்கள். ராகு 10ல் இருக்கும்போது பெரிய லாபங்களையும் பெரிய கனவுகளையும் கொடுக்கும். பெரிய லெவலில் சாதிக்கணுங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக கொடுத்துரும். ரிஷப லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரங்கள். குரு வந்து 8ஆம் அதிபதிங்க. 8, 11ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து 3ல் இருக்கும்போது கற்பனையிலேயே வந்து இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ ஒரு பயம் வரும். அது மாதிரி உங்களுக்கு வந்து தேவையில்லாத சந்தேகங்கள், ஸோ சந்தேகத்தினால ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுவும் கணவன் மனைவிக்கு நோட்டில் அவங்க குடும்பத்தாரால் சில பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் ரிஷப லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்தரங்கள். சனி 9, 10ஆம் அதிபதி 11ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள், தொழிலும் பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது.
அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் ஸ்லோவாக வர மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்கும். ரிஷப லக்னமாக வந்து புதன் திசாபுத்தி அந்த புதன் வந்து 2 5ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு வந்து 2இல் குருவுடைய சாரத்திலிருந்து சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றபடி லாபம், பூமி சம்பந்தமான விஷயங்கள், குழந்தைகளால் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கொடுக்குங்க. ரிஷப லக்னமாக வந்து கேது தேசாவது, கேது வந்து 4இல் இருக்கும். வீடு பராமத்துகள் செலவுகள் எல்லாம் தான் கொஞ்சம் இருக்கும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் செலவினங்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். தாயாருக்கு மூலம் கொஞ்சம் மனஸ்தாபம் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வண்டி வாகனங்கள் விற்பனைக்கான நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. அதுக்கப்புறம் ரிஷப லக்னமாக வந்து சுக்கிர திசாபத்தின் சுக்கிரன் 5இல் இருக்கும்போது குழந்தைகளால் கொஞ்சம் மனக்கசப்புகள், மனசில் வந்து கொஞ்சம் சலசலப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா குழந்தைகளால் லாபங்கள் இருந்தாலும் ஒரு பக்கம் அவங்க பேசுகிற பேச்சுகள், நடவடிக்கைகள் மனக்காயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ரிஷப லக்னமாக இருந்து சுக்கிர தசாபத்தியந்திரங்கள் வந்து அந்த நீச்சமாகும்போது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். அதனால் பார்த்து நடந்துங்க. மற்றபடி என்னை பொறுத்தவரை ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார வந்து இறைவனை வந்து ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து மனசார வந்து நீங்கள் பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மிதுன ராசி. மிதுன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆட்சி பலத்தோட உங்களுக்கு குருடைய சாரத்தில் இருக்கும்போது நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள், நினைச்சதோடு ஒரு பெரிய பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. அதுவும் டீச்சிங் ப்ரொஃபஷன்ஸில் இருக்கவங்களுக்கு எல்லாமே வந்து நல்ல ஏற்றமான விஷயமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. நல்ல ஒரு பாப்புலாரிட்டி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு 2ஆம் அதிபதியான சந்திரன் தொழில் ரீதியான விஷயங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு 3ஆம் அதிபதியான சூரியன் 2இல் இருக்கும். சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். யாராச்சும் ஏதாச்சும் சொன்னாங்கன்னா நம்ம அப்படியே நம்பாமல் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. 4ஆம் அதிபதியான புதன் வந்து உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது புதிய நிலபுலன்கள், புதிய வண்டி வாகனங்கள் வாங்குகிற யோகங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. 5ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து நீச்சமாக 4இல் இருக்கும்போது குழந்தைகளும் மனசெலவுகள், மனசஞ்சலங்கள், அதனால் கொஞ்சம் செலவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். 6ஆம் அதிபதியான செவ்வாய். 6ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படின்போது செவ்வாய் வந்து ராசியிலே இருக்காங்க. ஸோ உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வேலை இல்லாதவருக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. பட் இருந்தாலும் கொஞ்சம் வந்து உடம்பு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு வேலை பார்க்குறது, கொஞ்சம் வந்து நம்ம வந்து உடம்பை வந்து கண்ணு கருத்துமாக பார்த்தோம். ஏதாச்சும் வந்து உடம்புக்கு வர மாதிரி இருந்தால் உடனே ஹாஸ்பிட்டல் போய் பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு 7ஆம் அதிபதியான குரு வந்து 2இல் இருக்கும்போது வியாபார ரீதியான விஷயம், நல்ல லாபங்களும் நல்ல ஏற்றங்களும் இருந்தாலும் பார்ட்னர்ஷிப், மனைவி சார்ந்த விஷயங்கள் வந்து நமக்கு ஒரு மனக்கசப்புகளையும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸையும் கொடுத்துரும். ஸோ அதனால் கொஞ்சம் வந்து நீங்கள் கவனமாக இருந்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 8 9ஆம் அதிபதியான சனி 10இல் வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் வியாபார ரீதியான விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டிங்கன்னா அது ரிட்டர்ன்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக வர மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 10ஆம் அதிபதி 2இல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல லாபங்களையும் நல்ல ஏற்றங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. உங்கள் 11ஆம் அதிபதியான செவ்வாய் ராசியிலே இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள், ப்ரொமோஷன்ஸ் எதிர்பார்த்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்து பொது பலங்கள். இப்போ பார்க்கும்போது தசாபக்தி பலங்கள். மிதுன லக்னமாக இருந்து சூரியன் தசாபக்தி என்பது சூரியன் வந்து 3ஆம் அதிபதி 2இல் இருக்கும்போது சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது மிதுன லக்னமாக இருந்து சந்திரன் தசாபதி வந்து சந்திரன் வந்து தொழில் ரீதியான விஷயம், நல்ல லாபமும் நல்ல ஏற்றங்களும், குடும்பத்திற்கு தேவையான வருமானங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. மிதுன லக்னமாக வந்து செவ்வாய் தேசாபதி. செவ்வாய் வந்து 6 மற்றும் 11ஆம் அதிபதியான செவ்வாய் ராசியிலே இருக்கும்போது வேலை விஷயங்கள் நல்ல ஏற்றமான விஷயங்கள், வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. அதே நேரத்தில் உடல் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். ஸோ உடம்புக்கு ஏதாச்சும் கொஞ்சம் இண்டிகேஷன்ஸ்க்காக ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மிதுன லக்னமாக வந்து ராகு தேசம். ராகு வந்து 9இல் இருக்கும்போது நல்ல பிரயாணங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. மிதுன லக்னமாக இருந்து குரு தசா புத்தியந்திரங்கள். குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7 10ஆம் அதிபதி 2இல் இருக்கும்போது நல்ல வருமானங்கள், வியாபாரத்தில் நல்ல ஒரு வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே நேரத்தில் பார்ட்னர்ஷிப், மனைவி சார்ந்த உறவுகளில் வந்து கொஞ்சம் மனக்கசப்புகள் வரும். மனைவி சார்ந்த குடும்பத்தார் ஏதாச்சும் சொன்னாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். மிதுன லக்னமாக இருந்து சனி தசாபுத்தியந்திரங்கள். சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8 மற்றும் 9ஆம் அதிபதி 10இல் இருக்கும்போது பேராசைப்படாமல் கொஞ்சம் நியூட்ரலாக இருந்து வியாபாரம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. யாராச்சும் வந்து நம்மளை வந்து பேராசை கட்டி ஏமாத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கனால ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுவும் சனி வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் லாக் ஆகிடும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 10ஆம் அதிபதி உங்களுக்கு மிதுன லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி. புதன் வந்து பார்த்திங்கன்னா 1 4ஆம் அதிபதி உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது பெரும் பணம்,
பொருளாதார ரீதியிலும் நல்ல உயர்வு, புத்திசாலித்தனமாக ஒரு பெரிய பணம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. மிதுன லக்னமாக அது சனி தேசாவதுக்கு சனி வந்து 8 9ஆம் அதிபதி 10ல் இருக்கும்பொழுது நிறைய நல்ல ஒரு லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வந்தாலும் அதோடைய விஷயம் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மிதுன லக்னமாக இருந்து கேது தேசாபுத்தி அந்தரங்கள். கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3ல் இருக்கும்போது லிட்டிகேஷன்ஸ் ஏதாச்சும் வந்து இருக்குது, கோர்ட்டில் கேஸ் நடந்துருக்குன்னா இப்போது பார்த்து பேசுனீங்கன்னா அது வந்து கொஞ்சம் சுமூகமாக முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மிதுன லக்னமாக அது சுக்கிர தேசாபுத்தி. சுக்கிரன் 4ல் நீச்சமாக இருக்கும்போது தாயார் கொஞ்சம் நம்மளை வந்து கேவலமாக பேசுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். நிலபுலன்கள் சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் பேசும்போது கொஞ்சம் மனக்காயங்கள் வரதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக பார்த்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார வந்து இறைவனை வந்து ஒரு பர்டிகுலர் டைம் ஃபிக்ஸ் பண்ணி கண்டினியூவாக பிரார்த்தனை பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் பணம் ஈர்க்கும் முறை. ஸோ பணம் ஈர்க்கும் முறைன்னும் போது நிறைய பேர் தெரியலும் இதில் வந்து பார்த்திங்கன்னா மனம் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணும். அதுவும் பார்த்திங்கன்னா உலகத்தில் உள்ள கிட்டத்தட்ட 100%ல் வந்து மிஞ்சி போனால் ஒரு 3-4% ஆள்கிட்ட தான் வந்து ஒரு பெரும் பணம் இருக்குது. மீதி எல்லோருமே வந்து பெரும் பணம் பின்னாடி ஓடுற மாதிரி சுச்சுவேஷன் தான் இருக்குது. இதில் வந்து ஏபிசிடி நிறைய கேட்டகரி இருந்தாலும் ஒரு பெரும் பணம், ஒரு பெரிய பணம்னா ஒரு மொத்த பணத்துலேயும் ஒரு பெரிய பங்கை வந்து ஒரு 4% 5% உள்ள மக்கள் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கான காரணம் என்ன, அதுக்கப்புறம் பணம் ஈர்க்கும் முறை என்னங்கிறத பற்றி தான் இந்த டிப் ஆஃப் த வீக்கில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து முதல்ல வந்து மனசில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பணம் வராது, இதுக்கு எதுக்கு தண்ட செலவு, இது நான் வந்து இது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே மன ரீதியாக சில கட்டுப்பாடுகளை வைக்கும்போது பணம் நம்மகிட்ட வராது. ஸோ அதுதான் விஷயமே. ஸோ மன ரீதியாக வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் ஆகணும். என்ன ப்ரிப்பேர் ஆகணும், எனக்கு பணம் வருது, இந்தந்த பணம் வரும், அப்படி வரும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கற்பனையிலே வந்து ஒரு பெரும் பணம் வந்தால் நம்ம என்னென்னலாம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஒரு கனவு உலகத்தை நீங்கள் சிருஷ்டி பண்ணிங்கன்னா அது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு சிருஷ்டி பண்ணும்போது கண்டிப்பாக நடக்கும். அது நம்பர் 1. ரெண்டாவது வந்து பணம் ஈர்க்கிறதுக்கான இன்னொரு விஷயம், இதை நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா குபேர காயத்ரின்னு ஒன்று இருக்குங்க. ஸோ இந்த குபேர காயத்ரிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் கிட்டத்தட்ட வந்து ஒரு கோயம்புத்தூர்ல இருந்தார். ஸோ அவர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 108 முறை வந்து காலையில் சாயங்காலம் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஸோ அவர்கிட்ட பார்த்திங்கன்னா பணம் ஃப்ளோட்டிங் வந்து பெரிய அளவில் க்ரோர்ஸில் இருந்தது. ஸோ அவர் வந்து அதை மிஸ் பண்ணி இத்தனைக்கும் ஒரு பேங்க் மேனேஜராக ஒர்க் பண்ண அவர் வந்து பிஸ்னஸ் செக்டரில் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய ரொட்டேஷன் கொண்டாந்தார். ஸோ அது அவரால் முடிஞ்சுது. காரணம் என்னென்னா அவர் வந்து அந்த மந்திர உச்சாடங்கள் அதுவும் குபேர காயத்ரி வந்து அவர் பண்ணிகிட்டே இருப்பார். ஸோ இது வந்து ரொம்ப சிறப்பான ஒரு பலன்களை கண்டிப்பாக கொடுத்தோம். அது மட்டும் இல்லாமல் எனது வாழ்க்கையில் எனக்கு தெரிந்த ஒரு சொந்தக்காரர் பொருளாதாரத்தில் வந்து ரொம்ப கஷ்டம், பணமே இல்லை, பணம் வேணும் அப்படின்னு வரும்போது காலையில் கொஞ்சம் ஏர்லி மார்னிங் எழுந்திச்சிப்பார், ஒரு 4:30 எழுந்திச்சிப்பார், கொஞ்சம் மூஞ்சி கை கழுவிட்டு விளக்கேற்றிட்டு இந்த கனகதாரா சோஸ்திரம்ங்கிற ஒரு இருக்குது, சங்கரார் எழுதிய கனகதாரா சோஸ்திரம். ஸோ அந்த பாடல் என்னென்னா, பணம் வேண்டி இந்த பாடலை பாடும்போது தங்க நெல்லிக்காயை கொட்டுச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இது நீங்கள் அது போய் நீங்கள் அந்த ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னாலே சொல்லும். ஸோ அதில் வந்து கனகதாரா சோஸ்திரம் வந்து படிக்கும்போது பொருளாதாரத்தில் வந்து ஒரு பெரிய வெற்றியை கண்டிப்பாக கொடுத்துருதுங்க. அது அவ்வளோ சூப்பரான விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துரும். ஸோ இது வந்து இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இந்த 3 விஷயத்தை ஃபாலோ பண்ணும்போது அற்புதமான பலன். பொருளாதாரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு வந்து பெரிய அளவில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லை விஷ்ணுபதி புண்ணிய காலம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ போயிடுச்சு. இப்போ இதுக்கு அடுத்தது வந்து சூரிய பயிற்சி அப்போ வந்து ஐ திங்க் மாதத்தில் வந்து 15-16 தேதியில் வந்து வரும். ஸோ வரும்போது பார்த்திங்கன்னா அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஏற்றம்னா அது அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் 27 முறை பெருமாளை சுற்றி வரும்போது ஒரு பெரும் பணம் பெரும் செல்வம் வந்து உங்கள் சேர்வதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்கும். அது ஃபினான்ஷியலி வந்து நீங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இதுவும் கொடுக்குதுங்க. ஸோ இதை வந்து உங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ணி பாருங்கள். அற்புதமான பலன்கள் சூப்பராக ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம்.